தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்ப்போம். பாஜக காரர்கள் அதற்கு பின்னால் இருக்கிறது என்று நியாயமற்ற கருத்தை கூறினால் எப்படி என்று நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, முதலிலேயே அந்த வளாகத்திற்குள் மாட்டிறைச்சியை சாப்பிடுவது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது தவறு என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எதிர் விளைவுகள் அபாயகரமான விளைவுகளாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அங்கே உள்ள ஆசிரியர்கள் ஏன் அனுமதிக்க மறுத்தார்கள், உணர மறுந்தார்கள் என்பதை நான் கேட்கிறேன். அதே மாதிரி மாணவ சமுதாயத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திற்குள் இதே போல ஒரு பிரச்சனையை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு தான் புரியல. மாணவர்களே, நீங்கள் அறிவாளிகள், உங்களுக்கு புரியும். நீங்க அந்த சட்டத்தை கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதை மாதிரி எடுத்து படிங்க. இதுல எந்த விதத்திலும் அது தடை செய்யப்படவில்லை. நமக்கு தாய்க்கு இணையான, தெய்வத்திற்கு இணையான பசுக்களை பாதுகாருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு தகவல், ஒரு 100 மாடு கேரளாவிற்கு பசு இறைச்சிக்காக கடத்தப்பட்டது என்றால் அதில் 2-3 மாடுகள் தான் வயதான மாடுகள். மற்றவை எல்லாம் நமக்கு பால் தரும் பசுக்கள். ஆக நமக்கு பால் தரும் வயதில் உள்ள பசுக்கள், பின்னால் பால் தரும் வயதிற்கு வரக்கூடிய பசுக்கள், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு ஏற்படுத்திய சட்டம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மாட்டிறைச்சி சாப்பிடுறது மட்டும்தான் உரிமை, அதை தடுக்கிறார்கள் என்று தவறான அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். அப்படி உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தது என்றால் இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க பாருங்க, அதே போல நீங்களும் மாட்டிறைச்சி சாப்பிட்டு போராட்டம் நடத்துங்கள். தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்து விடுவோம். தவறான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் சும்மா மக்கள் விரோத பாஜக என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். என்ன மக்கள் விரோதம் என்று கேட்கிறேன். 3 ஆண்டுகள் நல்லாட்சி நடத்தி இருக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மெட்ரோ ரயில் ஓடி இருக்கிறது. மதுரவாயில் பறக்கும் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இணையம் துறைமுகம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 1500 கோடிக்கு மேல் இங்கே ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்திற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10,000 கோடிக்கு மேல் இங்கே உள்ள மின்சார திட்டத்திற்கு, உதய் திட்டத்திற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 87,000 கோடி இங்கே உள்ள மின்துறையின் கடனை போக்குவதற்கு மத்திய நிறுவனம் கொடுத்திருக்கிறது. நீங்க, நான் உங்ககிட்ட சவால் விடுறேன், இத்தனை நாட்கள் ஆட்சியில் இருந்தீங்க, விவசாயிகளை பற்றி சொல்கிறீர்கள். பசுக்கள் விவசாயிகளோடு இருந்தால் அவர்களின் பொருளாதாரம் மேம்படும். ஒரு வாட்டி போய் வெட்டி சாய்ப்பதில் பொருளாதாரம் மேம்படாது. இன்னைக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், விவசாயிகளுக்கு என்று எந்த நல்ல திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததில்லை. ஒரு அணை கட்டி இருப்பீர்களா? ஒரு நீர்நிலை திட்டத்தை மேம்படுத்தி இருப்பீர்களா? நமது நாட்டுக்குள்ளே ஓடி இருக்கின்ற தென்னக நதிகளை இணைப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பீர்களா? தொலைநோக்கு திட்டத்தோடு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு ஏதாவது செய்திருப்பீர்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் இனிமேல் குறை சொல்வதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன்.